Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் நாம புக் பண்ணால் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய சேவாவை நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாளையும் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்து தான் நாம டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம். இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் டிடிடி வெப்சைட் மூலமாகவோ டிடிடி ஆப் மூலமாகவோ புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு கல்யாண உற்சவம் டிக்கெட்லேயே 2 பேர் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு சேவா முடித்த உடனே 2 பேரும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். கல்யாண உற்சவம் சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். மற்ற ஆர்ஜித சேவாக்களான ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவினுடைய ஒரு டிக்கெட் காஸ்ட் 500 ரூபாய். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்றாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து தான் இந்த சேவா அட்டன் பண்ணணும், இந்த டிக்கெட் புக் பண்ணணும் என்ற அவசியம் கிடையாது. அப்பா பொண்ணு, அம்மா பையன், 2 சிஸ்டர்ஸ், 2 பிரதர்ஸ் அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது போல் எந்த காம்பினேஷன் வேண்டுமானாலும் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாண உற்சவம் சேவா அட்டன் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டாம். 12 வயது அல்லது 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் அவசியமாக புக் பண்ணணும். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்ல பெண் குழந்தைகளுக்கு மட்டும் டிடிடி ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட 12 வயதிற்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்காக இந்த கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணலைன்னா நீங்கள் சேவாவிற்காக தரிசனம் அட்டன் பண்ண போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய டிக்கெட்டை சரி பார்த்த பிறகு உள்ள ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ அல்லது 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ எது அவைலபிளாக இருக்கோ அதற்குரிய டிக்கெட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட்டுக்குரிய கட்டணம் நீங்கள் கேஷாக தான் பே பண்ணணும். அதற்கப்புறம் நீங்கள் அந்த பெண் குழந்தையை உங்களோடு சேர்த்து கல்யாண உற்சவம் சேவா அட்டன் பண்ண வச்சுட்டு அதற்கப்புறம் பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த ப்ரிவிலேஜ் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் டிடிடி கொடுக்குறாங்க, ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது கிடையாது. 12 வயதிற்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள உங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகணும்னா அவங்களுக்காக வேறு ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட், இப்போ சிங்கிள் சைல்டு தான் இருக்காங்க 12 வயதிற்கு மேற்பட்டவங்க, அவங்களுக்கு கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ண முடியலைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாண உற்சவம் சேவா போகிற சமயத்துலேயே அந்த டிக்கெட்டை காமிச்சு அந்த குழந்தையும் நீங்கள் உங்களோட அழைச்சிட்டு போய் கல்யாண உற்சவம் சேவாவையும் அட்டன் பண்ண வச்சுட்டு பெருமாளையும் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். அதை வெரிஃபை பண்ணி பார்த்த பிறகு தான் உங்களோடு அவங்கள தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாண உற்சவம் சேவா மண்டபத்தில் தான் சேவா நடக்கும். சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக உங்களுடைய டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கல்யாண உற்சவ மண்டபத்தில் போய் நீங்கள் சேவா அட்டன் பண்ண பிறகு இமீடியட்டாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். ஊஞ்சல் சேவா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஊஞ்சல் சேவாவும் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் நடக்கும். ஊஞ்சல் சேவா டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க முதல்ல மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு அதற்கப்புறம் ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் உட்கார்ந்து சேவா பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரலாம். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய வைபோத்சவ மண்டபத்தில் சேவா ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு சேவா முடித்த உடனேயே சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அதே போல் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவும் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சஹஸ்ர தீப அலங்காரா சேவா மண்டபத்தில் நடக்கும். அங்கே நீங்கள் சேவா அட்டன் பண்ணி முடித்த பிறகு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் மற்றும் பெரிய லக்கேஜஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ரூம்லேயே வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காமிச்சு
சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கே உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைலை நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதே இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண உற்சவ சேவா மண்டபத்திலேயே உங்களுடைய டிக்கெட்டை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டும் மேல் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய அங்கவஸ்திரமும் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு இந்த இரண்டுமே கொடுப்பாங்க. அதற்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டரில் போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காமிச்சு ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம். மற்றபடி ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கக்கூடியவங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு நார்மல் சைஸ் லட்டுக்கு நீங்கள் 50 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். பெரிய லட்டு தேவைப்பட்டால் ஒரு லட்டுவுக்கு 200 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இந்த டிக்கெட்டை வைத்து எப்படி ரூம் புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் நீங்கள் புக் பண்ணணும்னா திருமலை தரிசன டிக்கெட் ஏதாவது ஒன்று இருக்கணும் என்பது மிக மிக அவசியம். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளை வைத்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலாம். ஆனால் ஒரு மேஜர் ரூல் என்னன்னா, ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து 2 டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணியிருந்தால் புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது. கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலே புக் அகாமடேஷன் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தனி ஒரு நபருக்கு திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலையிலேயோ அல்லது திருப்பதியிலேயோ மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் 2 லொக்கேஷன்லையுமே ரூம் புக் பண்ண முடியாது. ஜென்ரலாக ஆன்லைன் ரூம் புக்கிங் அகாமடேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த தேதியில் நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி கிளிக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்து அந்த தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் திருமலை அல்லது திருப்பதியில் உங்களுக்கு எங்கே ரூம் தேவைப்படுதோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுக்குமான ட்ரெஸ் கோட், ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம், சேவா நடக்கக்கூடிய இடம் போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு முறை இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களில் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவாவோ அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாஸான வசந்தோத்சவம், தெப்போத்சவம், ஜேஷ்டாபிஷேகம் போன்ற ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ நீங்கள் ஒரு முறை புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை இதே ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸில் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசனம் பார்த்த நாளில் இருந்து கணக்கு பண்ணிக்கணும். டிக்கெட் புக் பண்ண தேதியை கணக்கில் எடுத்துக்க கூடாது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் நீங்கள் ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கப்புறம் இந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் பண்ணவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இப்போ இந்த டிக்கெட்டினுடைய டீட்டெயில்டு புக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்திற்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் 2 மொபைல்ஸ் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா உங்கள் வீட்டில் எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை டிவைசஸ்லுமே டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக இந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் நம்மளால் தப்பே இல்லாமல் வேகமாகவும் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட்ஸ் ரொம்ப வேகமாக புக் ஆகிடும். ஸோ இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் வேகமாக தப்பில்லாமல் புக் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்டு ஆப்ஷனையோ அல்லது நோட் பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ லிங்க் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். டிடிடி ஆப் வெப்சைட் எதில் புக் பண்ணாலும் புக்கிங் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஹோம் பேஜில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சேவாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு காமிக்கும். இந்த வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் 00 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிந்த உடனே இந்த கேலண்டர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கும். எந்த மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதத்திற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். இந்த பேஜில் டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பிளுக்கு கீழே ஸ்ரீவாரி டெம்பிள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டாம். செலக்ட் சேவாஸில் ஆல் என்று இருக்கும். ஆல் என்று இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கேலண்டரில் டேட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா 4 ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய அவைலபிலிட்டி காமிக்கும். இந்த ஆளுக்கு பதிலாக நீங்கள் எந்த குறிப்பிட்ட ஆர்ஜித சேவா வேணுமோ, ஊஞ்சல் சேவா அல்லது ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்கார சேவா என்று குறிப்பிட்ட சேவா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கேலண்டரில் தேதி சூஸ் பண்ண பிறகு அதற்கு கீழே அந்த குறிப்பிட்ட சேவாவினுடைய டிக்கெட் அவைலபிலிட்டி மட்டும் காமிக்கும். செலக்ட் சேவாஸில் ஃபஸ்ட்டு சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து கேலண்டரில் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 அல்லது 2 சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து உங்களுடைய டிக்கெட்டை செலக்ட் பண்ண பிறகு கீழே எக்ஸ்ட்ரா லட்டுஸ், அடிஷ்னல் லட்டுஸுக்கான காஸ்ட்டும் உண்டியல் ஆஃபரிங்ஸும் என்று இருக்கும். அது ரெண்டும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அதை அப்படியே விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் நீங்கள் முதல் பேஜில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸும் கிரகஸ்தாஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு ஆப்ஷனும் பாஸ்போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இண்டியன்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் நீங்கள் கொடுக்கணும். இதை இரண்டையும் கொடுத்தால்தான் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ஆர்ஐ பீப்புளுக்கு ஆன்லைனில் தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. அதற்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டினுடைய சாஃப்ட் காப்பி காமிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் VQC1 உங்களுடைய தரிசன டிக்கெட்டினுடைய ஃபிசிக்கல் காப்பி தரிசன தேதி அன்று நீங்கள் வாங்கிக்கலாம். ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் கிரகஸ்தாஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் நீங்கள் என்டர் பண்ண சேவா டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், கிரகஸ்தாஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். UPI, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ, எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புக்கிங் சக்ஸஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழேயே உங்களுக்கு டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணியும் உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதற்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய தரிசன டிக்கெட் கீழேயும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து கூட உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இந்த டிக்கெட் புக்கிங் சமயத்தில் சில எரர்ஸ் வரலாம். அந்த எரர்ஸில் முக்கியமான எரர் பில்கிரிம் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் என்ற எரர் வரும். அப்படி அந்த எரர் வந்தால் அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர்த்து பேக் பட்டன் கிளிக் பண்ணிடாதீங்க. பேக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வெர்ச்சுவல் கியூவில் இருந்து ஆரம்பிக்கும். ஸோ என்ன எரர் வருதோ அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணுங்கள். அதே போல் பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிக்கெட் டவுன்லோட் ஆகலை அல்லது டிக்கெட்டே வரல, ஆனால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் பேமெண்ட் பண்ணுறதுல இஷ்யூஸ் வருதுன்னா நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, சப்போஸ் UPI செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா UPI ஆப்ஷனை விட்டுட்டு வேறு ஏதாவது நெட் பேங்கிங் ஆப்ஷனோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷனோ செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் வேறு எந்த எரர்ஸ் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக ரீட்ரை பட்டன் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எரர் நமக்கு வருதுன்னா மற்ற எல்லாருக்குமே எரர்ஸ் வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபெடப் ஆகாமல் ரீட்ரை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா டிக்கெட் ஒரு சமயத்தில் நிச்சயமாக புக் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.